அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் படுகுசியில் இருக்காங்க. ஏன் அவங்க மேல உள்ள கேஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அது கூட சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டாங்க. கொடி பறக்குதான்னு பார்க்க சொல்றாங்க. அதிமுக கூட்டத்துல பார்த்தா அவங்க கொடி இல்ல, தாவேகா கொடி பறந்ததுக்கு பாத்தீங்களா, அடுத்த ஆட்சியை நாங்க பிடிக்க போறோம்னு ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அதுதான் எப்படி இருந்த கட்சி எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க பாருங்க. ஆமா, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் திமுக அதிமுக எதிரி திமுகல கண்ணை பார்த்தே பேச பயப்படுவாங்க. எதுக்கு அம்மா அவங்க கண்ணை பார்த்தா கோச்சுக்கிட்டு நம்மள இப்போ பதவியில தூக்கி அடிச்சிருவாங்கன்னு பயப்படுவாங்க. பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க, எந்த கட்சியை பத்தி கருத்து தெரிவிக்க மாட்டாங்க. இப்ப பார்த்தா என்னன்னா, நிறைய பேர் கருத்து சொல்றது ஓகே, ஜனநாயக அடிப்படையில கொடுக்கலாம். இப்ப தாவேகா உள்ள வந்துட்டாங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுவும் ஆனா மண்டையில இருக்க கொண்டைய மறந்துடுறாங்க. அதிமுக டிஷர்ட் போட்டு பாதி பேர் தாவேகா கொடியை ஆட்டிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து முன்னாடி அதிமுக இருந்தாங்க, இப்ப விஜய்னால தாவேகா போனாங்க, இப்ப தாவேகா வந்துருவாங்க அப்படிங்கறதுனால அதிமுக தாவேகா இணைஞ்சு வந்து இது பண்றாங்க. ஐயோ, நீங்க சொல்றது பார்த்தா கூட்டணி மாதிரி இல்ல, கட்சியே கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிடுவாரு விஜய்ங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, செல்லூர் ராஜு புது விளக்கம் கொடுத்துருக்காரு. தாவேகா கூடிய ஆட்டம் வந்து அதிமுக நீ குற்றச்சாட்டு வைக்கிறீல்ல? நான் வைக்கல, அதுல அந்த டிஷர்ட் அப்படி போட்டிருந்தாங்க, அதைத்தான் சொல்றேன். திமுக அப்படித்தானே வைக்கிறாங்க. அது என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுடைய ஆட்கள் அதிமுக கூடயே பிடிக்க மாட்டாங்க. இது செல்லூர் ராஜு சொல்றாரா? செல்லூர் ராஜு சொல்றாரு. என்னங்க அப்புறம் எப்படிங்க தாவேகா கொடியை பிடிப்பாங்க? தாவேகா கொடியை பிடிப்பாங்கன்னா யார் பிடிப்பா? தாவேகாரன் தான் பிடிப்பாங்க. இப்ப தாவேகாரன் தான் வாலண்டியர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இதுல இருந்தே நாங்க ஆள் செட் பண்ணல, நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அது என்ன அதிமுக கொடியே பிடிக்க மாட்டாங்கன்னா என்ன சொல்ல வர்றாரு? இதெல்லாம் ஒரு கட்சியாங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாரு. அவரு உண்மையை சொல்றாரு. அவரு அந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஆமா, ஆனா வந்து அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர் வந்து இப்போ தாவேகா கூட்டணி வருது வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வந்தா பாஜகவை நிச்சயம் கலட்டி விட்டுருவாரு. சரி, விஜய் எதுக்கு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? எங்க தலைமையில தானே கூட்டணி ஆட்சி அமையும்லாம் பேசினாரு. அப்ப எடப்பாடி வந்து விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டு போற அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிடுச்சான்லாம் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட திரும்பவும் அதுதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, வதந்தி பரப்பிட்டு இருக்காரு எடப்பாடி, அப்படிலாம் வரமாட்டாங்க தாவேக்கா, ஏன்னா அவங்க கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்லும் போது இந்த கூட்டணிக்குள்ள எப்படி வருவாங்க? சரி, அப்படி வந்தா கலட்டி விட்டுருவாரா? கலட்டி விட்டுட்டா எடப்பாடியை யாருமே நம்ப மாட்டாங்க, கூட்டணிக்கு வர்றதுக்கே எந்த கட்சியும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. சொல்றாருன்னா வேற என்ன சொல்றாருன்னா, இன்கேஸ் விஜய் வராருன்னா பிஜேபி உறுதியா கலட்டி விட்டுருவாரு. அதான் எடப்பாடி வந்து நம்பிக்கை துரோகி தான். இன்னொன்னு, அந்த தாவேகா கூடிய ஆட்டினது அதிமுககாரங்க தான், அதை செட் பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறாரு அவர் சொல்றாரு. ஆனா அது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கழட்டி விட்டுருவாருங்கிறது. ஏன்னா அவங்க குடும்பத்துல பல பேர் வந்து கழட்டி விடப்பட்டிருக்காங்க. வாங்கின அடி எப்படி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட.